ஷேய் பெஸ்டோ பிரமா 2 பேர் கணக்கு. நீதிமான் வெளியில் நிற்கிற கணக்கு. அவர் நீதிமானா பூமியில் இறங்கி நிற்கார். ஒழுங்கா போ. புரியுதா? எல்லா அரசியல்வாதிக்கும் கணக்கு முடிச்சிட்டார். ஒரு கொடி அவன் இடுப்பில் கட்டிட்டு வந்தாலே உலகத்து கொடியை முடிச்சிட்டார். அந்த கொடிக்குள்ளே அவர் கணக்கு செகண்டில் முடிச்சிருவார். கடவுளில் நீ பெரிய பேப்பரை வச்சு நீ ஆடுதடா அரசியல்வாதி, குடும்பமே ஆடுத, விரிச்சு போட்டு ஆடுத. புரியுதா? நசுக்கிடுவார். அந்த கொடி கணக்கு முடிக்கிறது தான் பார்த்தாரு. இனிமேல் தூக்கி பந்தாடுவார். அந்த சத்தியவாக்கு ஒன்று இருந்தது, அது முடிஞ்சு போச்சு. நேற்று பொழுதில் முடிஞ்சு போச்சு. கணக்கை விட்டாச்சு. போ ஓடிப்போ. போ மோட்டா பயல் ஆணும் பெண்ணும். புரியுதா? நீதிமான் பூமியில் கைலாசத்தில் முன்னாடி நிற்காருன்னா அமைதியாக போ. கையெடுக்க வேண்டாண்டா, அமைதியாக போய் அமைதியாக வா. புரியுதா? புரிஞ்சு நடங்கடா. அநியாயப்பட்டு வச்சுருக்கான் ஒரு ஆதார கார்டு வீட்டில், அநியாயப்பட்டு வச்சுருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்காரனும். இப்போ இந்த மணல் புற்றுப்புள்ளி வைக்காரு. மணல் அள்ளி வீடை கட்டியிருக்கான்ல, வா அப்படின்ட்டு இருக்காரு. மணல் எதுக்கு அள்ளுனா? பூமி பூரா ரசாயனத்தை இறக்கிட்டான், மணல் பூரா கட்டிட்டான். அப்போ பூமியில் என்னடா விளையுங்கிற கேள்வி கேட்காரு. அப்போ விளைச்சல் வராது, பூரா மருந்து அடிக்கான். அப்போ அந்த மருந்தைத்தான் திங்க விடுவான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான் அந்த அரசியல்வாதி முட்டாப்பே. ஏலே காமுட்டாப்பேல நல்லா கேளுங்கடா அரசியல்வாதி. இல்லை சோறு தானடா சாப்பிடுதியா, வேறு என்னத்தையும் சாப்பிடுதியாடா? ஒருத்தன் கொடியை தூக்கி ஓட்டு முந்திர கேட்கான். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும், டெல்லி டு கன்னியாகுமரி வரைக்கும் தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்கான். மேடை போட்டு உட்காருதான் அரசியல்வாதி. 2 வீல் சேரில் உட்காந்து எப்படியே 2 காலை ஆட்டுதான். 2 காலை ஆட்டுதான். எனக்கு நீ ஓட்டு போடு, நான் சேரை பிடிச்சி மேடையில் உட்காந்துருக்கேன். அவள் அப்போ விட்டு மேடையில் அந்த உட்காந்துருக்க இடம் பூரா அவள் அப்போ விட்டு இடம், அரசியல்வாதி இடம்ல. அதனால் காலை ஆட்டுறா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டே இருப்பார். மேடை எங்கெங்கே மேடை போடுதானோ காவல்துறை அதிகாரி எல்லாம் கணக்கு எடுத்துக்கோப்பா. டிரைவரில் நீதிமான் கணக்கு எடுப்பார். நீதிமான் தான் எடுப்பார். சேரை பிடிச்சி ஆட்டி கொடியை பூரா 10 கிலோமீட்டருக்கு நட்டுவான். எங்கள் கொடி எங்கள் இடம்னு. அப்போத்தான் சிவன் சொத்து அப்படிங்கிற கணக்கு எடுப்பார். இப்போ போட்டார் கணக்கு. என் சொத்தில் நீ என்ன கொடி ஏற்றுதான்னு கேட்பார். ஏன் சொத்துடா பூமி, நீ மானிட பேல உனக்கு விவசாயம் கொடுத்துருக்கேன், உழைச்சி சாப்பிட்டுக்கோடா. படுக்கிற இடம் கொடுத்துருக்கேன், படுத்துக்கோடா. ஏஞ்சி போடா. நாய் எப்படி ரோட்டு காட்டில் படுத்துருந்திக்கு அந்த மாதிரி தான் நீ ஆணும் பெண்ணு படுத்து எழுந்துச்சி போகணுன்னு கொடுத்துருக்காரு. இப்போ படித்து திருச்சி மூளைகளை திருச்சி ஏற்றி அவர் 7 செம்பம் அடப்பட்டு போனனால தான் இவ்வளவு மும்மரமாக பாழாக்கிட்டான். இப்போ பூமியில் இறங்கிட்டார். மேடையில் உட்காந்துருக்கான்ல, பக்கத்தில் பொம்பளை கூட ஓட்டு முத்திரை கேட்குறதுக்கு ஓட்டு அவளும் வீல் சேரை பிடிச்சி எந்த அமைச்சர் இருக்கானோ அவன் பக்கத்தில் காலை 2 ஆட்டி உட்கார்தான். அறிவெட்ட முட்டா நாய் கழுதிய நாயாவது நன்றியோடு இருக்குது. இது அதை விட மோசமாக போயிடுச்சு, கீழே போயிடுச்சு, தர மட்டமாக போய் சரி தோ காமுட்டா பையலை உழைச்சி தின்னுங்கடான்னு சொன்னால் பூரா மருந்து அடிங்கடா, பூமி அழிங்கடா, நாங்கள் கொடியை தூக்குதோம்னு கொடியை தூக்கி அழிச்சிட்டேன். கணக்கு எடுப்பார். நீதிமான் போடுதார் வெளியில் கணக்கு. இப்போ நீதிமான் கணக்கு வருது. நீதிமான் கணக்கு வரல, வீடை பூரா செக் பண்ணி பூட்டு எதுக்கு போட்டுக்காரு தெரியாடா? இல்லை உனக்கு இவ்வளோ மூளை இருந்தால் அவர் படைச்சி பூமியில் பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை படைக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? மானிட பேர் நீ ஒரு நூலளவு தாண்டா உன்னை படைச்சி விட்ருக்காரு. அது 99% கிடக்கு ஆடு மாடு கோழி பறவைகள். அதுகளுக்கு அது வாய் பேசுண்டா. வாயை அடைச்சோடனே அது வாய் பேச ஆரம்பிக்கும். பறவைகள் விலங்குகள் எல்லாமே பேச ஆரம்பிக்கும். அந்த பேச்சுத்தன்மை அதுகளுக்கு கொடுப்பார். வாயை இறுக்கி நாக்கை கட்டினாரா, அதுதான் நாக்கு உள்ள பவர். புரிஞ்சு பராமூட்டா அரசியல்வாதி நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே தான். அதாவது குலைச்சாலும் நாங்கள் இந்த இடத்துல பேய் வருதுன்னு குலைக்கும். இவன் அப்படி இல்லை. மானிட பிறகு அவனை உட்காந்து குலைப்பான். உட்காந்து மேடையில் உட்காருவான், அங்கே உட்காருவான், இங்கே உட்காருவான். காமுட்டா பயலா பாடுறா. எல்லா அமைச்சரும் ஆணும் பெண்ணும் பூரா மண்டை பூரா நிறையா நரைச்சி போச்சு. டை அடித்து அப்படி சீவி சிங்காரிச்சு அப்படி வீல் சேரில் உட்காருதான். அப்பா என்ன காரணம்? அந்த காகித பேப்பர், செத்த பேய் பேப்பரை அந்த திமிர்த்தனமாக இடம் வீடு வாசல் நிறைய வச்சுருக்கோம்னா அந்த திமிர்த்தனமாக மேடையில் உட்காந்து 2 கால் ஆணும் பெண்ணும் ஆட்டுது. ஆட்டுறா அப்படின்னு இருக்கார். ஆட்டு முக்கால் சத்தியம் முடிஞ்சு வச்சுருந்தா அந்த கணக்கு. வீடு கட்டின கணக்கு எடுப்பார். அதே நீதிமான் எடுப்பார். உனக்கு இருக்கிற இடம் கணக்கு போடுற கணக்கு நீ புரிஞ்சுக்கிட மாட்டாடா.
எடுக்க வேண்டியவனை எடுக்க வைப்பார். இந்த கணக்கு எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு கணக்கு, கடவுள் போட்ட கணக்கு, நீதிமான் போட்ட கணக்கு எடுப்பார். புரியுதா? டைலர்ஸ் கல் போட்டாரா, உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளுக்கெல்லாம் மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் டைலர்ஸ் பதிச்சு போன்னு, அது பதிப்பு கிடையாது, ஒரு பக்கம் செதுக்கி விட்டு எடுக்கிற கணக்கு. புரியுதா? பூமியை அழிக்க கொடுக்கலடா. எல்லா நாட்டிலையும் மலைகளை உடைச்சி பூரா டாராக அடித்து ஓடுதான். ஒவ்வொரு நாட்டுகள்லேயும் பேப்பரை கொடுக்கணுங்க. ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் 1000 2000 இப்படியே மடக்குதான். எப்படி? அப்போ இந்த கணக்கை முடிப்பார். முக்கால் சத்தியம்.